தொழில் வந்து எல்லாருமே வந்து சீக்ரெட் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிடலாம். தொழிலில் வெற்றி அடைகிறது வந்து சீக்ரெட் கிடையாது, மேஜிக். நகைக்கடை எடுத்துக்கோங்க, எல்லாமே 916 KTM தானே. ஒரு நகைக்கடையில் 2000-3000 பேர் உள்ளே நிற்கிறான். பக்கத்தில் உள்ள நகைக்கடையில் 4 பேர் உள்ளே போகல. நகை தானேங்க, நகை தானே. சீக்ரெட்டாக இருந்தால் நானே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேனே, இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துக்குன்னு சொல்லிட்டு. மேஜிக் ஆஃப் சக்ஸஸ்னு ஒன்று இருக்குது. இந்த தொழிலில் வெற்றியாளர்கள் வந்து மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு மியூசிஷியன் மாதிரி தான் இருக்குது. நம்ம கண்ணு முன்னால் ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு இவன் கண்ணில் சுடுறான், கண்ணாடி உடச்சிக்கிட்டு போகுது, வாயிலிருந்து நீங்கள் சைன் பண்ண புல்லட் எடுத்து காமிக்கிறான். நம்மளாம் என்னடா, கழுத்தை வெட்டி அங்கே வைக்கிறான், அந்த டேபிளில் வச்சு அங்கே கொண்டு போய் வைக்கிறான். நமக்கு முன்னால் கத்தி எடுத்து சொருகிறான், வெளியில் வர்றாங்க. ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கா இல்லையா, டீம் ஒர்க் இருக்கா இல்லையா. ஒரு பொண்ணை பார்த்து எப்படினோடனே அப்படிங்கிறான், கத்தி எடுத்து சொல்கிற அப்படியே இருக்கிறான், கடைசியில் உயிரோடு சிரிச்சுட்டு வந்துடுறாளா இல்லையா. சீக்ரெட்டாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை மேஜிக்காக இருந்தால் எப்படி இருக்கும். சீக்ரெட்டாக இருந்தால் அங்கே ரிவீல் பண்ணால் ஏதாவது இருக்குமா, ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள்லாம் மேஜிக் பண்ணுறாங்க, அது எப்படின்னு தெரியலை. இன்றைக்கி நகைக்கடை எடுத்துங்க, துணிக்கடை எடுத்துங்க. துணிக்கடை எல்லாருமே துணிக்கடை தானேங்க. அவங்க ஒன்றும் எல்லாமே வந்து தறியில் நெஞ்சு மிஷினில் கொண்டாடலைங்க, லேபிள் மட்டும் தானே பண்ணுறாங்க. நகை அப்படித்தானே, நகை என்ன அவங்க சொந்த வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வர்றதில்லை, ஒரு மெட்டல் தானே. ஆனால் அந்த நகைக்கடையில் 5000-10,000 பேர் உள்ளே போகிறாங்களே. ஒரு நகைக்கடையில் உள்ள செயின் வாங்குற கூட சார் வாங்க சார், சார் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறான்ல. அப்போ நகைக்கடைனா எல்லாமே தான் போகணும். மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் வேர்ல்டில் பெரிய சக்ஸஸ். என்னுடைய பார்வையில் நான் பார்த்ததில் ஒரு தொழில் வெற்றி அடையுது அப்படின்னா அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. அந்த மேஜிக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்களேன், அது பெரிய சாதனை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் கிடையாது. சீக்ரெட்டாக இருந்தால் சொல்லி கொடுத்துடலாம்.